சும்மாவே ரஷ்ய அதிபர் புட்டின் மனசுல என்ன ஓடுது அப்படிங்கிறது ஒரு பயலுக்கும் தெரியாது. இல்ல, இல்ல நீ அவருக்கு பூஜா தூக்குற, நீ அவர புகழ்ந்து பேசுறதே உனக்கு பொழப்பா போச்சுடா அப்படின்னு சொன்னாலும், ஊர் உலகத்துல விசாரிச்சா தெரிஞ்சு போயிற போது. எல்லா பேரும் சொல்லுவாய்ங்க. அந்த ஆள் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாது. காரணம் அவரு உளவாளி. அப்படின்ட்டு போயிருவாய்ங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்பேற்பட்ட ஆள்கிட்ட ட்ரம்போட விளையாட்டு அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாயி போச்சு. அதான் ரஷ்யாவ தாக்கப் போறேன். 1 இன்ச்சு உக்ரைனுக்குள்ள நுழைஞ்சா நான் ரஷ்ய தலைநகரத்துக்குள்ளயே நுழைஞ்சிருவேன். இதெல்லாம் காட்டிலும் வெளிப்படையா ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சது என்ன? காசா யுத்தத்த நிறுத்துறேன், உக்ரைன் யுத்தத்த நிறுத்துறேன் அப்படின்னு சொன்னாரு. அமெரிக்க மக்கள் ஓட்டு அள்ளி தள்ளிட்டாய்ங்க. தலைவன் வெள்ளை மாளிகைக்குள்ள நுழைஞ்சுட்டான் அப்படிங்கிறத. ஆனா பின்னாடி ஃபண்ட் ரைஸ் பண்ற ஆட்கள்ட்ட எல்லாம் போய் போய் என்ன சொல்லியிருக்காரு? நான் ஃபர்ஸ்ட் டெர்ம்லயே ரஷ்யாவ தாக்கியிருப்பேன் அப்படிங்கிற மாரி கதை விட்டுருக்காரு. ரஷ்யாவ தாக்கப் போறேன்ருக்காரு. அந்த ஃபண்ட் ரைஸ்ல உள்ள கும்பல் எந்த கும்பல்? பெரும்பாலும் ஆயுத கும்பல் தான். ஆயுத கும்பல் ஆத்தாடி யுத்தம் வருதா? ரைட் இந்தா அப்படின்னு ஃபண்ட் அள்ளி தெளிச்சனால தான் பிரச்சாரத்துக்கே போக முடிஞ்சுச்சு. வெற்றியும் சாத்தியமாச்சு. ஓ! என்னைய அடிக்கிறேன்னா நீ ஜெயிச்சியான்னு இந்த ஆளு எப்படி கதற விடுவாரு. இதுல ஹைலைட் என்ன அப்டின்னா, இந்த 2 பயலுகளும் நேரடியா மோதிக்க மாட்டாங்க. எவ்வளவு கோபம் வந்தாலும் சரி, இன்னொருத்தர கூப்பிட்டு மிதிக்கிறது தான் இவர்களோட வேலை. இப்ப எதுக்கு கூப்பிட்டு மிதிச்சுக்கிட்டு? ஆல்ரெடி மிதிச்சுக்கிட்டு இருக்கோம்ல, உன்னும் ஏறி மிதிடா அப்படிங்கிறது தான் உக்ரைன் சிதறி போச்சு. 700 விமான தாக்குதல், ஆளில்லா விமானத்த கொண்டு பெரும் தாக்குதல். மிரண்டு போய் நின்ன 1 மணி நேரத்துல 400 ஆளில்லா விமானமும், 18 மிசைல்களையும் தட்டி விட்டார்கள். இதுல அமெரிக்கா பயந்தே போச்சு. உக்ரைன் எரிஞ்சே போச்சு. "டேய் யுத்தத்த ரைமிங்கா பேசாதடா" அப்படின்னு சொல்லலாம். ஆனா உண்மை இதான். நம்ம சீரியஸா பேசினா அவன் நிறுத்தவா போறான்? அப்படின்னா சொல்லுங்கப்பா. மொரட்டுத்தனமா சீரியஸா பேசிறலாம். சரி இருக்கட்டும். இப்படி ஒரு பெரும் தாக்குதல் வந்தோனே, ஐரோப்பா மறைமுகமா ட்ரம்புக்கு பிரஷர் போடுது. அமெரிக்காவுக்கு பிரஷர் போடுது. அங்க தான் 1 டசன் லாபி செய்ற குழுக்கள் இருக்காங்களே. வெளிப்படையா மூச்சு பேச்சு இல்லாம ஐரோப்பா இருக்கு. இந்த எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கிடையாது. 700 ஆளில்லா விமான தாக்குதலுக்கு கிடையாது. அதுக்கு அடுத்து 400க்கும் கிடையாது. அமைதியா இருக்காய்ங்க. வழக்கம் போல அமைதியா இருக்காய்ங்க அப்படின்னா, இந்த தடவ வெளியில தான் அமைதி. உள்ளுக்குள்ள நேரா அமெரிக்கா கிட்ட ஓடிட்டாய்ங்க. "ஏலே நீ சேட்டைய கொற. அவன் பாரு என்ன வேல பார்த்துக்கிட்டு இருக்கான்" அப்படின்னு பெரிய அளவு பிரஷர் பண்றார்கள். யுத்தத்த நிறுத்த சொல்லி. அப்படி இல்ல அப்படின்னா, வாயவாச்சும் நிறுத்தியேயா அப்படின்னு ஐரோப்பா பிரஷர் பண்றதாக ஏகப்பட்ட ஏஜென்சிகள் ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டார்கள். காரணம் என்ன? இது ரொம்ப தீவிரமா போகும்போது அமெரிக்காவுக்கு அடி விழுகாது. மறைமுக அடி தான் விழுகும். நேரடி அடி விழுகாது. ஐரோப்பாவுக்கு நேரடி அடி விழுந்தா உக்ரைனோட நிலைமை பத்திக்கிட்டு இருந்தா என்ன பண்ணுவாய்ங்க? ஏற்கனவே பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒண்ணும் சிறப்பா இல்ல. இல்ல ரஷ்யாவுக்கும் தானே இல்ல அப்படின்னா, அவனுங்க பழகிட்டாய்ங்க. இந்த யுத்தத்துக்கு முன்னாடியே 1 டசன் தடைகள். அந்த தடைகள் உடைச்சு பழகிட்டாய்ங்க. பழகி நிக்கும்போது யுத்தத்த தூக்கி தலையில போட்டுட்டாய்ங்க. முதல் ஒரு 3 மாசம் தான் தடுமாறுனாய்ங்க. அதுக்கப்புறம் யுத்தம் அப்படிங்கிறது இன்னைக்கு திங்கட்கிழமை அப்படிங்கிற மாரி கிளம்பி போக ஆரம்பிச்சுட்டாய்ங்க. ஆயுத உற்பத்தி அப்படிங்கிறது வருஷத்துல நடந்தத இப்ப வாரத்துல நடத்துறாய்ங்க அப்படின்னு அவர்களும் சொல்றார்கள். ஆமா, ஆமா அப்படின்னு இவனுங்களும் ஐரோப்பாவும் சூட ஏத்தி சத்தியம் பண்ணுது. அந்த அளவுக்கு ஒரு தீவிரமான பேட்டர்னுக்கு ரஷ்யா போயிருச்சு. 1ஆம் உலகப் போர், 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் ஒரு நாடு அக்ரெசிவா யுத்தத்துல இருந்து நாட்டோட பொருளாதாரத்தையும் காப்பாத்துது, யுத்தத்தையும் வெற்றிகரமா நடத்துது. புது புது டெக்னாலஜி அதுதான் இங்க விஷயமே. இப்ப நடக்கக்கூடிய யுத்தங்களுக்கு புது புது டெக்னாலஜிகளா ஆயுதங்கள உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது எல்லாத்தையும் தீவிரமா பண்றான். எங்கடா தடை போட்டோம்? அப்படின்னு இவர்களே புரியாத அளவுக்கு தடுமாறி போயிருக்கார்கள். இப்ப அப்படியே 1 அடி, 2 அடி அப்படின்னு ஐரோப்பாக்குள்ள நகர்ந்தா கூட ஐரோப்பா பொழப்பு நாறி போயிரும். அப்படி நகராம தடுக்க தான் 1 நாள் வீர ஸ்டேட்மெண்ட் 30 நாள் ஆப்சென்ட் அப்படிங்கிற கொள்கையோட பிராந்திய வல்லரசு ஜெர்மனி சுத்திக்கிட்டு இருக்கு. பிரான்ஸ பொறுத்தவரையும் நான் இந்த காலேஜ்லயே படிக்கல போங்கடா அப்படின்ட்டு போயிட்டாய்ங்க. ஆனா அமெரிக்கா இந்த சேட்டைய பண்ணா பத்த வச்சுருவாய்ங்க அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. பொதுவாவே அமெரிக்கா இந்த மாரி சேட்டைகள பண்ணுது அப்படின்னாலே தொலைஞ்சாய்ங்க அந்த பிராந்தியத்துல உள்ளவனுங்க. ஆஹா! ஊர் உலகம் பூரா போய் நொலநாட்டியம் பேசினோமே! நமக்கே இப்படி ஆயிருச்சேன்னு கதறி போய் கால்ல விழுந்திருக்காய்ங்க. அமெரிக்கா தடுக்கவா முடியும்? அமெரிக்கா என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா அத ஒத்துக்கிட்டு முடியுமா? அப்புறம் அண்ணே அமெரிக்கான்னு நம்ம கூட சொல்ல மாட்டோம். துப்பிருவாய்ங்க எல்லாரும் சேர்ந்து. அதுக்காக உளவு விமானங்கள தொடர்ந்து ரவுண்ட் த கிளாக் இப்ப பறக்க விடுறார்கள். ஐரோப்பால இப்ப தொடர்ந்து அமெரிக்காவோட உளவு விமானங்கள் பறந்துகிட்டே இருக்கு. என்ன பண்ணுவாய்ங்க? ஆளில்லா விமானம் வருதுன்னு சொல்லுவாய்ங்க. மிசைல்கள் அங்கிட்டு இருந்து வந்தா தான் சொல்ல முடியும். கருங்கடல்ல இருந்து சொய்யின்னு தட்டி விட்டா என்ன பண்ணுவாய்ங்க? அப்பயும் ஏதாச்சும் கதை சொல்லுவாய்ங்க. ஆனால் நிலைமை சிக்கலா தான் ஆகும். காரணம் என்ன? ஏய் நீ என்ன நடுவுல பேச்சுவார்த்தையில இருக்கேங்கிற பேர்ல
ரஷ்யாவ உளவு பார்க்குறியா? அப்படின்னு சொல்லி சண்டை வரத்தான் செய்யும். 4 நாள் விமானத்த பறக்க விட்டு, இந்த அசிங்கத்த பூரா ட்ரம்ப் துடைக்கலாம் அப்படின்னு நெனைக்கிறாரு. 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தது தான். ரஷ்ய அதிபர் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. இந்த விமான பறத்தலுக்கு அவர் ஒரு கவுண்டர் பொசிஷன் எடுப்பாரு. ரஷ்ய விமானம் மேல பறந்து பெட்ரோல ரிலீஸ் பண்ணா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏலே அது ஆள் இல்லா விமானம்டா. பெட்ரோல ரிலீஸ் பண்ணி அத சாச்சு புட்டாய்ங்க. இது உளவு விமானம். அப்படிலாம் பண்ண முடியாதுன்னா, பண்ணக்கூடிய விஷயத்த பண்ண போறாய்ங்க. அத நம்மகிட்ட சொல்ட்டா இருப்பாய்ங்க. பண்ணும்போது நம்மளும் பார்ப்போம்.